முதல்வர் வந்து தன்னுடைய உதவியாளருடைய வீட்டுக்கு பஞ்சனுக்கு ஒரு டைம் இருக்கு, சிங்கப்பூர் திட்டத்தை செயல்படுத்த டைம் இல்லையா, அடுத்த வாரம் இருப்போம், அதுக்குள்ள மக்கள் பாதிக்கப்பட மாட்டாங்களா? முதல்வர் என்ன பண்ணாச்சு? எடப்பாடி பழனிசாமி கேள்வி கேட்டிருக்காரு. எடப்பாடி அவர்கள் வந்து முதல்ல அவருடைய கட்சிக்குள்ள இருக்கிற பிரச்சனையே அவர் வந்து என்ன சரி பண்ணி முடிக்கல. மற்றதுல இது கண்டிப்பா பதில் சொல்லணும். ஒன்றும் இல்லை, ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு உதவியாளர் இல்லை கூட இருக்கிற நண்பர்கள் அவருடைய ஃபங்க்ஷனுக்கு போகிறதுக்கு எவ்வளோ நேரம்? 5 நிமிஷம், 10 நிமிஷம். அது பக்கத்தில் இருக்கிற அதே தெருவில் இருக்கிற அவர் ஒரு கிலோமீட்டருக்கு இருக்கிற ஃபங்க்ஷனுக்கு போகிறதுக்கும் திட்டங்கள் வந்து எந்த திட்டமும் ஒரு சில திட்டங்களில் மாடிஃபிகேஷன்ஸ் வந்து ஒரு சில சேஞ்சஸ் வந்து அந்த திட்டங்களை மீண்டும் வந்து ஒரு புதுப்பிக்கும் போகிறது அதுக்கான ஒரு பணிகளில் சிறு மாறுதல்கள் நடக்கலாம். அதற்கும் இதற்கும் கம்பேர் பண்ணுறது வந்து ரொம்ப தேவையில்லாத விஷயம். இது வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு காலையில் அது 8 மணிக்கு 8:15 மணிக்கோ 8:30 மணிக்கோ முதல்வர் அந்த ஃபங்க்ஷனுக்கு போனோம். அந்த ஃபங்க்ஷனுக்கு போய் 5 நிமிஷம் ஃபங்க்ஷனுக்கு கலந்துட்டு வர்றதுக்கும் அது தனிப்பட்ட ஒரு நண்பர்கள் சொந்தத்தில் இருக்கவங்க சொந்தக்காரர்கள் நண்பர்கள் ஃபங்க்ஷனுக்கு போகிறதையும் கம்பேர் பண்ணுறது வந்து தேவைன்றது. எடப்பாடி பழனிசாமி திரும்பவும் இனி வர்ற காலங்களில் இதே மாதிரி தேவையில்லாமல் பேசிட்டு என்னது அடுத்து வந்து ஸ்டாலினோட சேர்ந்து ஆட்சி அமைக்க முயற்சி இந்த எடப்பாடிக்கு வந்து இதெல்லாம் தேவையற்ற வேலை. என்னன்னு ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும். இந்த திட்டம் எதனால் நாங்கள் வந்து மாறுதல் செய்யப்பட்டது, எதனால் மீண்டும் அந்த திட்டத்தை துவங்கி வைக்க முதல்வர் வந்து என்னென்ன மாறுதல் செஞ்சான்னு பின்னாடி வெளியிடப்படும். அதற்கும் இதற்கும் முடிச்சு போட்டு எடப்பாடி பழனிசாமி அவருடைய இருப்பை காட்டுக்க வேண்டிய அவசியம். அதிமுகவை காலி பண்ணியதே திரு எடப்பாடி. வேற யாரு காலி பண்ணணும்? யாராவது அதிமுக இருந்து போய் ஸ்டாலின் கூட சேர்ந்து ஆட்சி அமைக்க முயற்சி செய்வாங்களா? யாராவது ஒரு துளியாவது முயற்சி செய்யுமா? அவர் எப்படி அந்த பில்டிங்குள்ள போய் நின்று அந்த அதிமுக தலைமை அலுவலகத்தில் எப்படி நடந்து போறாருன்னு தெரியல. அது அந்த கட்டிடமே வந்து புரட்சி தலைவர் வந்து அவருடைய சொந்த பணத்தில் வாங்கிய கட்டிடம். அம்மா வந்து அதை கட்டி காப்பாற்றிய கட்டிடம். அந்த கட்டிடத்துல உட்காந்துக்கிட்டு அவர் எப்படி போய் ஸ்டாலின் கூட சேர்ந்து ஆட்சி அமைக்க முயற்சி செஞ்சாருன்னே தெரியல. அது அதிமுக காலி பண்ணதே வந்து எங்களுடைய தமிழக வெற்றிகளுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை. இவர் நடந்துகிட்ட முறை தானே. இவர் வந்து என்னைக்கு போய் ஸ்டாலின் கூட சேர்ந்து ஆட்சி அமைக்க முயற்சி செஞ்சு அந்த பேச்சுவார்த்தையை நடத்தினாரோ அன்னைக்கே அந்த கட்சி முடிஞ்சு. யாராவது ஒரு அதிமுக தொண்டர் நீங்க போய் இருக்க சுத்தி யார்கிட்டே கேட்டு பாருங்க, என்னங்க நீங்களும் ஸ்டாலினும் திமுகவும் சேர்ந்து போய் ஓட்டு கேட்பீங்களா? யாருக்காவது புரியுமா? நீங்க போய் என்னைக்காவது அதிமுகவும் திமுகவும் சேர்ந்து போய் ஓட்டு கேட்க முடியுமா? 2 பேரும் எடப்பாடி பழனிசாமி தவிர்த்து மீது யாரும் வந்தாலும் டிவிக்கு அரவணைக்குமா? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து நாங்க அரவணைக்கிறதுக்கு இதுக்கும் நம்ம இல்லைங்க. யார் நேருக்கு இன்னைக்கு வந்து நிறைய பேர் வந்து ஒன்றிய அளவுல நகர அளவுல பகுதி அளவுல நிறைய பேர் அவங்களோட சொந்த விருப்பம்னால வந்து சேர்றாங்க. அவர்களுக்கு வந்து கண்டிப்பா துளி அளவும் திமுகவிற்கு போக விருப்பம் இல்லாத அதிமுக நிர்வாகிகள் அனைவரும் இன்னைக்கு ஒவ்வொரு நிமிடமும் வந்து நேரடியாக வந்து சேர்றாங்க. அவர்களை நம்ம எப்படி தடுக்க முடியும்? அவங்களும் பல வருஷம் 50 வருஷம் 40 வருஷம் 50 வருஷம் அரசியல் இருந்து கஷ்டப்பட்டிருக்காங்க. அரசியல் இருந்து 40 வருஷம் இருந்தவங்களுக்கு இன்னைக்கு அரசியலை விட்டு போக மனம் இல்லாமல் இன்னைக்கு தமிழக வெற்றிக்களம் உண்மையாக திமுக எதிராக நிற்கிற ஒரே கட்சி தமிழக வெற்றிக்களம். அவங்களோட சேர்ந்து பயணிக்கணும்னு நினைச்சு இவங்க வந்து சேர்றாங்க. அவங்க நாங்க எப்படி தடுக்க? அந்தந்த மாவட்டத்துல அந்த ஒன்றியத்துல அந்த நகரத்துல அந்தந்த இடத்துல போய் சேர்ந்துட்டு இருக்காங்க. அது யாருடைய தப்பு? எடப்பாடி பழனிசாமியோட தப்பு. நீங்க தொடரா 11 ஆண்டு தோல்வியை கொடுத்துட்டாரு. இன்னும் தோல்வியை நோக்கியே போயிட்டு இருக்காரு. ஒஸ்ட் டெசிஷன் தன்னை காப்பாற்றிக்கொள்ள தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றிக்கொள்ள ஸ்டாலினுடைய கைகோர்க்க நினைச்ச திரு பழனிசாமி அவர்களுடன் எந்த தொண்டர் கூட போவாங்க? முடிச்சு சொல்லுங்க. இல்ல அது அவர் தான் முடிச்சிட்டாரு, நாங்க யாரும் முடிக்கல. முடிச்சது திரு எடப்பாடி அவர் தான். அதை மொத்தமா மூட்டை கட்டிட்டு அவர் சேலத்துக்கு கொண்டு போய் மூட்டையை கட்டி அவர் அந்த பெட்டியை மூடி வைப்பாரை தவிர்த்து அவரை அதிமுக மொத்தமா முடிச்சு பெட்டியை கட்டி சேலத்துல கொண்டு போய் ஒரு பரன்ல வச்சிருவாரு. டாஸ்மாக் மூடியதை பொறுத்த வரைக்கும் நேற்று மூடின கடையை இன்னைக்கு திறக்கிறாங்க அப்படின்னு குற்றச்சாட்டு வந்துட்டு இருக்கு. 217 எல்லா இடத்துலயும் வெளிப்படையான அந்த ஒரு சில இடத்துல எல்லா இடத்துலயும் மூடப்பட்ட கடைகள் மூடப்பட்டது. ஏன்னா மக்களுடைய வசதிக்காக மக்களுக்கு எதிராக எங்கெங்கெல்லாம் கோயில் கல்வி நிறுவனங்களுக்கு எதிராக பக்கத்தில் இருக்கோ அதெல்லாம் மூடப்பட்டதுதான். இன்னும் நிறைய இடத்துல மக்களுக்கு தொந்தரவாக இருக்கு என்றால் அதை மாற்றி அமைக்கவோ மூடவோ தான் முதல்வருடைய உத்தரவுகள் இருக்கு. முதல்வருடைய டைரக்ஷனும் அதுதான். அதுக்கும் எந்த இடத்துலையும் டாஸ்மார்க்கை வைத்து வருமானத்தை பெருக்கவோ இல்ல டாஸ்மார்க்கே ஒரு வருமானம் சார்ந்த ஒரு நிறுவனமாக பார்க்கவோ இல்லை. கண்டிப்பா டாஸ்மார்க் வந்து மக்களுக்கு தொந்தரவாக அது மூட வேண்டும், மூடுவதுதான் முதல்வர். அது இல்லாமல் நிறைய கடையும் மூடிருக்கு. சரி, நீங்க அந்த லிஸ்ட்ல இல்லாமலும் இப்ப நீங்க மதுரையிலே எடுத்துக்கிட்டீங்கன்னா அது இல்லாமல் நிறைய கடைகள் எங்கெங்கெல்லாம் வந்து கோயில் கல்வி நிறுவனம் இருக்கோ அதை நாங்கள் தனியா கம்ப்ளைண்ட் கொடுத்து திருப்பரங்குன்றத்திலே கிரிவலை பாதைட்டு இருக்கிற ஒரு 6 கடைகள் மூடப்பட்டிருக்கு. அது இல்லாமல் வந்து வலையப்பட்டி வலைகுளம் நிறைய இடத்துல அவங்க சொன்ன இடத்துல எல்லாம் எங்கெல்லாம் மக்களுக்கு தொந்தரவா இருக்கிற கடைகள் அனைத்தும்
மூடப்பட்டிருக்கு. அந்த லிஸ்ட்ல இல்லாத கடைகள் அந்த பட்டியலை அந்த பட்டியல் வந்து கேட்டு அந்த அமைச்சகத்துக்கு கேட்டு அனுப்புறோம். அவங்களும் லிஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. நிறைய இடத்துல அது இல்லாமல் அந்த கலெக்டர்ட் அப்ரோச் பண்ணி அங்க இருக்கிற அங்கங்க மாவட்டத்தில் அப்ரோச் பண்ணி எங்கெல்லாம் தொந்தரவாக இருக்கிறதோ, அதாவது கல்வி நிறுவனங்களுக்கு, கோயில்களுக்கு, வழிபாட்டு தலம் இருக்கோ அதெல்லாம் மூடப்பட்டிருக்கு. நிறையவே போதையில்லா தமிழகத்தை நோக்கி கண்டிப்பா நாம சென்றுட்டு இருக்கோம். முதல்ல அடிப்படை விஷயமா இல்லீகல் மது இருக்குல்ல, குட்கா இருக்கு, இல்லீகலா மது இருக்கு, இது எல்லாத்தையும் அடக்கும் முறையில இருக்கு. கண்டிப்பா எந்த விதமான மக்களுக்கு எது பயனளிக்கும் அது கண்டிப்பா போட்டு